எனக்கு தேவை என் தர்மார்க்கத்தின் மீது வெறி உணர்வு என் நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது என் நெஞ்சில ஒரு அது ஒரு கிக், எனக்கு ஒரு விதமான போதை. அத நீ பைத்தியம் சொல்லிக்கோ, பித்தத்துன்னு சொல்லிக்கோ, வெறின்னு சொல்லிக்கோ, சட்ட விரோதம் சொல்லிக்கோ, தேச துரோகம் சொல்லிக்கோ, இருந்தாலும் அதைத்தான் நான் செய்வேன் செய்வேன் செய்வேன். அதுக்காக நீ என்ன கொடுத்துருவ? தூக்கா குருபான் எதுக்குடா கொடுக்குறான்? இஸ்மாயில் அதை நினைச்சு பாக்குவா, என் மறந்துடுவா போறான், அவரை மறந்தா தாடா கிடைக்க. இல்லடா, குருபான் கொடுத்து பழகிறதே எதுக்குங்கிறது ரெண்டு மீனிங் இருக்கு. நல்லா மறைமுகமா பாத்தீனா ஒண்ணு சொல்லுவான், ஜாகிரா ஒண்ணு சொல்லுவான். அவன் ஜாகிரா சொன்னது விட்டுருங்க, பாத்தீனா இருக்கு சொன்னா குர்பான் எதற்காக கொடுத்து பழக்க சொன்னா வருஷம் கழுத்தையும் அது காட்டு சொன்னான். எனக்கு அதான் மீனிங் ஆச்சு. நீ எப்படி மீன் பண்ணிக்கிற எனக்கு அதை பத்தி கவலை, எனக்கு மீனிங் தான் ஆச்சு. அதனால என் ரூட்ல போயிட்டு தான் இருப்பேன். ஒன்ன நான் கம்பல் பண்ணனா நீ வர, நீ வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான், வரலைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எப்படினாலும் நீ வந்தாலும் உங்க ஊருக்கு நான் சாட்சி சொல்ல வர போறது இல்ல, நீ வரலைனாலும் நான் சாட்சி சொல்ல போறது இல்ல. வேணா கியாமத்துல நீ சொல்லும் போது அல்லா பள்ளி பாபா கூட நானும் 10 நாள் ஜெயில இருந்து ராமகோபால் மேல அடிச்சு போட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அல்லா காட்டானா அல்லா நம்மள கேட்க மாட்டான், அவனுக்கே தெரியும். அது மலக்கு ஒரு வேலை மாற்றி வச்சா நான் சொல்லலாம், அவங்க எழுத போறது இல்ல. மலக்குகளை நம்புவது, மறுமையை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி. சும்மா ஈமான் இந்த திராயிலால முகமது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டா மாத்திரம் இல்ல, மலக்குகளை நம்புவது, சைத்தானையும் நம்புவது, 1,24,000 நபிமார்களை ஏற்றுக்கொள்வது, மறுமையை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி. தீனுக்காக நீங்க என்ன கொடுக்க முடியும்? ஷஹாதத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது எனக்கு அல்லாட்ட கேட்கிற ஒரே துவா என்ன, அல்லா ஏன் ரசூலுல்லாஹ்வோட பேரங்களுக்கு மாத்திரம் அந்த நிலையை கொடுத்த, எனக்கு கொடு, என் கழுத்தை எடு. ஏதோ துனியாவோட பராக்களை போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவறத விட அல்லாஹ் நினைப்புல அப்படியே மௌத்தா போறது, இந்த மேடையில மௌத்தா போறத நான் ஒரு பெருமையா கருதுறேன். உனக்கு வேணா அது கேவலமானதா பயமானதா வாழ்க்கை பெருசா தெரியலாம், எனக்கு இது பெருசாவே தெரியல. வரும்போது கூட நான் மௌத்தா போகணும்னு நினைச்சுதான் வர்றேன். போகும்போது கூட விடுகின்ற ஒவ்வொரு நாளும் கபரை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அச்ச உணர்வோன்று சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த அச்சத்தின் முன் எனக்கு இறைவனின் பயம் அதிகமாகிறது. அவனுடைய முகபத் ஏறிக்கொண்டே போகும். எனக்கு கைகால்களை கொடுத்தான், சொத்து சுகத்தை கொடுத்தான், வல்லமையை கொடுத்தான், ஆற்றலை கொடுத்தான். இவ்வளவு